காமிக்கிறியா? என்ன காமிடா ஃபஸ்ட்டு. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். நான் நிறைய ஸ்கின் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இந்த இக்தயோசிஸ் பற்றி நான் போட்டதே இல்லை. இதில் என்ன சொல்லணும்னா 2006 நான் வந்து கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் உட்காருங்க. கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் நான் என்னோட ஹவுஸ் சர்ஜன் பீரியடில் என்னோட ரிசர்ச் இக்தயோசிஸ் நான் ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ண ஒரு குழந்தை திருநகர்லேருந்து வந்தாங்க என்கிட்ட திருமங்கலம் கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜுக்கு 2006. நான் வந்து ஹேண்டிகேம் எனக்கு லெனின் வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்ஸ் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நீ வீடியோ எடுத்து வச்சுக்கோ. ஸோ தட் ரிசர்ச் பேப்பர் முடிக்கும் போது ஹவுஸ் சர்ஜன் முடிக்கும் போது அந்த ரிசர்ச் பேப்பரில் எல்லாருமே வந்துட்டு சும்மா ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் அட்டாச் பண்ண மாட்டாங்க, கேஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் போடுவாங்க. நான் மட்டும் 4 CD அப்புறம் ஃபோட்டோஸ் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வீடியோஸு பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஃபோட்டோஸோடு சப்மிட் பண்ணேன். மொத்தம் அந்த ஹோமியோபதி ஹிஸ்ட்ரியிலே வரலாறுலேயே எனக்கு இப்போ வாயிலேருந்து எடுத்த இப்போ நீ சப்பி தானே இந்த வாயில் வச்சுக்கோ, கை வச்சு அதுவே எடுக்குது பாருங்க. சொன்னாலாம் புரியுதா? எல்லாம் புரியுது அவனுக்கு. 7 மாத குழந்தை இப்போ நான் வச்சுருக்கேன். இந்த லட்டுக்குட்டி எந்த தப்புமே இவன் பண்ணல, இவன் மேலே எந்த மிஸ்டேக்குமே இல்லை. பட் பிறவிலேயே இது ஒரு பிரச்சனை வந்து அவனோட மனசு எவ்வளோ அந்த என்ஜாய் பண்ணுற பீரியடு அதெல்லாமே அவன் எவ்வளோ மிஸ் பண்ணுறான். அவனுக்கு இது எவ்வளோ வலி வேதனை. இது அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தை பண்ணுற சின்ன சின்ன க்யூட்னஸ் எல்லாமே ரசிக்க முடியாத அந்த வலி இருக்குல்ல. இது வந்து நான் ஏன் இக்தியோசிஸ் வீடியோ போடாமல் விட்டேன்னு எனக்கு இப்போ யோசிக்கிறேன். லெனினுக்கு இந்த வீடியோ பார்த்தா சர்ப்ரைஸாக வரும். ஏன்னா நான் ட்ரீட் பண்ண பேஷண்ட்டே இக்தியோசிஸ். தாயோட கர்ப்பப்பையிலேருந்து பிறக்கும் போதே அந்த குழந்தை வந்து நான் ரொம்ப மெடிசன்ஸ் கொடுத்து லிக்விட் பேராஃபின் தான் ஊற்றி ஊற்றி தேய்க்க சொல்லுவாங்க. என்னென்னா தோல்லாம் அப்படி வறட்சியாகி சுருக்கமாகி வெடிப்பாயிடும். நம்ம இவ்வளோ நேரம் இது வந்து நோய் நோய் சொல்லிட்டு இருந்தான், எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாங்களா அமைதியாக. இந்த மாதிரி ஆயிடும், வெடிக்கும். கண்ணோட மேல் இமை இருக்குல்ல, இந்த இமை வந்து வெளிப்பக்கமாக திருப்பிக்கிறது பேர் என்ட்ரோபியான். அது கண்ணை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியாது. இது வந்து இக்தியோசிஸில் காமன். தம்பிக்கு அப்படி தான் இருக்குது. கண் வந்து உள்பக்கமாக திரும்பி ஐலாஷஸ் கண் உள்ள கன்ஜங்டிவாவை உறுத்துறது பேர் வெளியே திருப்புறது எக்ட்ரோபியான், உள்ள திருப்புறது என்ட்ரோபியான். தம்பிக்கு வந்து எக்ட்ரோபியான் இருக்கு, வெளிப்பக்கமாக திரும்பி இருக்கு. இப்போ வந்து இந்த செதிலாக இருக்கிறது வந்து என்ன மேஜரான ப்ராப்ளம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நம்மளோட ஸ்கின்ல வந்து ப்ரோட்டீன் இருக்கும்ல, அந்த ப்ரோட்டீனில் வந்துட்டு ஆக்சுவலி ப்ரோஃபிலாகிரின் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோட்டீன் நம்மளோட ஜீன்லேயே அது வந்துட்டு அதான் ரெஸ்பான்சிபிள். அதை நம்ம ஸ்கின்னை வந்து ஃபிலாகிரினாக கன்வெர்ட் பண்ணவும் நம்மளோட இது வந்துட்டு நம்மளுடைய தோல் வந்து ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ப்ரோட்டீன் அது கன்ஜெனிட்டலாக ஒரு இஷ்யூ ஆகிறது தான். வெளியே எவ்வளோ பேராஃபின் தடவைனா கூட இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் குழந்தையோட நெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலை சூடாக இருக்குது. இந்த காலெல்லாம் முதல்ல ஒட்டி இருந்திருக்கும்ல, பிரியவே இப்போ தான் பிரிஞ்சிருக்கா. ரேகை இருக்காது, உள்ளங்கையிலையும் காலையும் ரேகைகள் இருக்காது. இது வந்து அவனுக்கு உடம்பு ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, இது அதை எடுத்துருங்க. அதெல்லாம் நானே காமிக்க மாட்டேன். அவங்க வந்துட்டு குழந்தை நிச்சயமாக என் குழந்தையா இருந்தால் நான் என்ன பண்ணுவேனோ அதுதான் எல்லா குழந்தைங்களுக்கும். வாய்க்குள்ள போகல, வச்சுக்கோ, இங்கே வச்சுக்கோ. அவன் பயத்தில் கோஆப்ரேட் பண்ணுறானா, நான் புது ஆள் கோஆப்ரேட் பண்ணுறான்னு தெரியல, ஆனால் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறான். இங்கே இந்த பிளிஸஸ்லாம் இன்ஃபெக்ஷன் சொரிஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த கொப்பில் வந்துச்சா, கிளாத் மாட்டி இழுத்துருச்சா. அச்சோ, இது ஹீல் ஆகாது சீக்கிரமாக. இங்கே காமிடா, துணி மாட்டி இழுத்து இப்படி ஆயிருக்கு. உனக்கு அந்த இது அடிக்குதோ, இருட்டு. இது தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த ஸ்கின் வந்து இதே மாதிரி இருக்குது. இதுக்கு ஜெனட்டிக்காக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வேடிக்கை பார்க்கணும். இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் காலேஜில் இதை கேஸ் எடுத்து இந்த குழந்தைய வந்துட்டு எங்கள் ப்ரொஃபஸர் மேம் கிட்ட காமிச்சேன். நான் வந்து வெட்னஸ்டே ஸ்பெஷல் ஓபியில் இருந்தேன். வெட்னஸ்டே ஸ்பெஷல் ஓபியில் வந்துட்டு அந்த மேம் கிட்ட காமிக்கும் போது அவங்க சொன்னாங்க இது ஜெனட்டிக், ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், இதான் ஹெல்ப் பண்ண அந்த குழந்தைக்கு நினச்சி நானே கம்ப்ளீட்டாக கேஸ் எடுத்து நானே இது பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மருந்து கொடுத்து அவன் ரொம்ப நல்லா வந்தான். அந்த ஹேண்டிகேம் இன்னும் வச்சுருக்கேன். ஆனால் வீட்டை க்ளீன் பண்ணும்போது ஹேண்டிகேம் சார்ஜெல்லாம் எங்கள் மதரில் வந்து வெளியே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. திருப்பியும் அந்த ஹேண்டிகேமுக்கு சோனி ஹேண்டிகேம் இப்போ வரைக்கும் அதுக்கு டிவிடி பிளேயர்
அதுக்கு சார்ஜரும் கிடைக்கல, அது மெமரியாக ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டே இருக்கேன். இருந்ததுன்னா அந்த வீடியோ எடுத்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட முடியும். அது எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருக்கு. ஸோ இன்னைக்கு இவன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள 7 மாதம் ஆச்சு, பிறந்த அடுத்த நிமிஷம் எங்கே இருந்தாலும் தேடி என்கிட்ட வந்திருக்கணும்ல. அது காரணம் நான் வீடியோ போடாதது. அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். இவனை மாதிரி இருக்கிற அடுத்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு உடனே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஹோமியோ டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கின் ட்ரைனஸ்ஸு, கிராக்கு, தலையில் பிறந்தப்பே இங்கே ஒரு 10 மாதிரி இருக்கும், வேக்சின் போட்டோடைய ஹோமியோபதியில் முக்கியமான மருந்து மெசீரியம், அப்படியே அட்டை மாதிரி ஒட்டி இருக்கும் இங்கேருந்து இது வரைக்கும். இவனுக்கும் இருக்கும்னு இருக்கு, இந்த அட்டை மாதிரி ஒட்டி இருக்கும். ஹோமியோபதியில் அதுக்கு மெசீரியம்னு ஒரு மருந்து கொடுக்கும். சொறிவாங்க, மேலே மஞ்சள் கலரில் இல்லை பஸ் மாதிரி வரும். அந்த பஸ் வந்துச்சு அவனுக்கும். அந்த மருந்து போடும்பொழுது என்ன ஆகும்னா அந்த பக்கம் அப்படியே பேர்ந்து நல்ல முடி இருக்கும். இதுக்கு நிறைய மெடிசன் இருக்கு. இந்த கால் வெடிப்புக்கு ஒரு பெட்ரோலியம்ல ஆரம்பிச்சு, கேலியாஸ்ல ஆரம்பிச்சு, சல்ஃபர்ல ஆரம்பிச்சு அவ்வளோ அழகா ஹோமியோல அதுக்கு மருந்து இருக்கு. அது சாப்பிடும்போது இந்த ட்ரைனஸ், அவன் இந்த தொந்தரவு. இப்போ கூட கன்னியாகுமரியில இருந்து நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட், எஸ் அதையே மறந்துட்டேன், ஒரு ட்வின்ஸு, அதில் ஒரு குழந்தை கன்னியாகுமரியிலேருந்து இக்தியோசிஸ்க்கு எங்கிட்ட மருந்து சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் சாப்பிட்ருப்பாங்க. நான் ட்ரீட் பண்ணி நிப்பாடிட்டேன். இப்போ அந்த பையன் நல்லா இருப்பான் தான் நினைக்கிறேன். அவங்க அம்மா இந்த வீடியோ பார்த்தா கூட நீங்கள் வந்துட்டு தெரியும். இது ஒரு பழைய கிளினிக்கில் பார்த்தோம்டா, ஞாபகம் இருக்கா? ட்வின்ஸு, ஒரு பையன் வருவாங்க, ஒரு அக்கா, ஒரு பொண்ணு இருக்கா. அவள் என்னன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே கை ஃபுல்லாக அவளே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்சால் நான் அவள் நெக்ஸ்ட் வந்தானா அவளே லைவ் வீடியோ எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். ஓகே, எங்கள் தங்க பொறுமை இழந்துட்டாங்க. இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணதே பெரிய விஷயம். நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணி பிளஸ் பண்ணுங்க. எந்த குழந்தை பிறந்தாலும் அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட எந்த குறையும் இல்லாமல், எந்த உபாதையும் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் மல்லிகைப்பூ மாதிரி பிறந்து சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணும். இவனுக்கு கம்ப்ளீட் சுகம் கொடுக்கணும். டெய்லி உங்களோட ப்ரேயர்ஸில் நான் ப்ரேயர் பண்ணுற மாதிரி நான் என்னோட ஒவ்வொரு பேஷண்ட்காக ப்ரே பண்ணேன். நீங்களும் எல்லாருடைய சிக்னஸ் ஹெல்த்துக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். நன்றி. முடிச்சுட்டேன்.